வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த நாட்டின் த கிராண்ட் கமாண்டர் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மொரீஷியஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி மொரீஷியஸ் நாட்டிற்கு போயிருக்காரு. அவருக்கு அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான த கிராண்ட் கமாண்டர் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த விருதை பெற்ற முதல் இந்தியர் நம்முடைய பிரதமர் மோடி தான். இது மட்டும் இல்லாமல் இந்த விருதை பெற்ற 5வது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி தான். இப்போ மொரீஷியஸுடைய 57வது தேசிய தினம் இந்த மார்ச் 12ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அந்த கொண்டாட்டத்துடைய ஒரு நிகழ்வாக தான் நம்முடைய பிரதமர் மோடி போயிருந்தார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நமக்கு கூட குடியரசு தினம் அன்னைக்கு வெளிநாட்டு தலைவர்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்முடைய பிரதமர் மோடியுமே கூப்பிட்ருக்காங்க. அவருமே போயிருக்காரு. இப்போது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு இது 2025வது ஆண்டு நம்ம ஜனவரி 26ஆம் தேதி நம்மளுடைய குடியரசு தினம் இருக்குல்ல, அந்த குடியரசு தினம் அன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது இந்தியாவுக்கும் மொரீஷியஸுக்கும் இடையில் 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. மொரீஷியஸில் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்ட போகிறாங்க. அதற்கு இந்தியா ஒத்துழைக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்திருக்காரு. அப்புறம் மொரீஷியஸுடைய பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் அப்படிங்கிறவர், மொரீஷியஸுடைய அதிபர் தரம்பீர் கோகுல் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இப்போது இவங்க 2 பேருமே நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். ஓகேவா? அப்போ இந்த இருவருக்குமே வெளிநாட்டு வாழ் இந்திய அட்டை வழங்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்திருக்காரு. மொரீஷியஸுடைய தலைநகர் போர்ட் லூயிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது, உலக காற்று தரவரிசை அறிக்கை 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 5. இது என்ன அப்படின்னா, எந்தெந்த நாடுகள்லாம் காற்று தரத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேவா? முதல் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். நம்ம இந்தியா கொஞ்சம் மோசமாக இருக்குது, ஒரு 5வது இடத்துல இருக்கிறோம். ஓகே, அதுவே உலக அளவில் மிக மாசுபட்ட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல நம்ம டெல்லி தான் இருக்குது. இந்தியாவுடைய தரவரிசை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கிறோம். அதுவே உலக அளவில் மிக மாசுபட்ட 20 நகரங்களில் 13 நகரங்கள் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவிலேயே மிக மாசுபட்ட நகரமாக இருக்கிறது மேகாலயாவுடைய பைர்னிஹாட் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஐக்யூஆர் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி 2025 பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி எது? இதற்கான ஆன்சர் இராணுவம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கேலோ இந்தியாவில் சம்மர் கேம்ஸும் நடைபெறும், அதே மாதிரி வின்டர் கேம்ஸும் நடைபெறும். ஓகேவா? கோடைக்கால விளையாட்டுப் போட்டியும் நடைபெறும், அதே மாதிரி குளிர்கால விளையாட்டுப் போட்டியும் நடைபெறும். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த குளிர்கால விளையாட்டுப் போட்டி இப்போ நடைபெற்று முடிந்தது. இதில் முதலிடம் பிடித்தது இராணுவம், ஆர்மி டீம் முதலிடம் பெற்றிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு 5வது இடம் பெற்றிருக்கோம். இந்த போட்டிக்கான சின்னமாக அவங்க அறிவித்திருந்தது ஷீனிஷி அப்படிங்கிற இந்த ஸ்னோ லெப்பேடை. ஓகேவா? இந்த போட்டி 2 இடங்களில் நடைபெற்றது. முதல் கட்டமாக லடாக்கில் இந்த ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. அதுவே 2வது கட்டமாக ஜம்மு காஷ்மீரில் இப்போது மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழில் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, செயற்கைக்கோள் வழியாக இணைய வசதி வழங்க எந்த அமைப்புடன் ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் இணைகின்றன? இதற்கான ஆன்சர் ஸ்டார்லிங்க். இப்போது எலான் மஸ்க்கு சொந்தமான இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு கூட நம்ம இந்தியாவை சேர்ந்த ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் இணைகிறாங்க. எதற்காக அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பிராட்பேண்ட் சேவையை ரொம்ப வேகமாக செயற்கைக்கோள் மூலமாக வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இணைகிறாங்க. ஓகே, இப்போ இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போட்டுட்டாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எந்த ஆண்டில் 200 புற்றுநோய் பராமரிப்பு மையங்கள் இந்தியா முழுவதும் அமைக்கப்படும்? இதற்கான ஆன்சர் 2025-26. அதாவது இந்த நிதியாண்டு இருக்குல்ல, இந்த நிதியாண்டுக்குள்ளாடி நம்ம இந்தியா முழுவதுமே ஒரு 200 புற்றுநோய் பராமரிப்பு மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு நம்ம மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க.
அதே மாதிரி அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்கள்லையும் புற்றுநோய் பராமரிப்பு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய 700 படுக்கைகள் கொண்ட புற்றுநோய் சிகிச்சை மையம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் ஜஜார் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் இருக்குது. இந்த தகவல்களை எல்லாம் நமக்கு சொன்னது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான JB நட்டா அவர்கள். அடுத்தது மேனஸ் AI என்ற உரையாடு தளத்தை வெளியிட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ சீனாவில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக DeepSeek அப்படிங்கிற ஒரு AI சேட்பாட்டை வந்து அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மேனஸ் AI அப்படிங்கிற ஒரு சேட்பாட்டையுமே இவங்க வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை சைனாவை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. இது சாதாரண ஒரு AI உரையாடு தளத்தை விட ரொம்ப திறன் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இதனால் பங்குச்சந்தையை கூட ஆய்வு செய்கிற திறன் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா DeepSeek அப்படிங்கிற ஒரு உரையாடு தளத்தை கூட சீனா உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் உலக பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. முதல் முறையாக வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் ஃப்ரிக்ஸ் போட்டி வந்து நம்ம இந்தியாவில் நடைபெறுது, அதுவும் புதுடெல்லியில் நடைபெறுது. ஓகேவா? இந்தியாவில் இப்போ வட்டு எறிதல் வீரரான சாகர் அவர் இதில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. பாரா விளையாட்டு வீரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரா விளையாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, அடுத்தது ஒரு ஷார்ட்னஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். பிரதிபிம்ப் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் இது என்ன அப்படின்னா இணைய குற்றவாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய இருப்பிடத்தை எளிதிலேயே கண்டறிகிற வகையில் இருக்கிற ஒரு மென்பொருள், ஒரு சாஃப்ட்வேர். ஏன்னா இப்போது இணைய குற்றவாளிகள் எல்லாம் அவங்க எங்கே இருந்து இந்த குற்றத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவாலான விஷயம். இப்போ இந்த பிரதிபிம்ப் அப்படிங்கிற மென்பொருள் மூலமாக 6046 இணைய குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய இருப்பிடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மென்பொருளை உருவாக்கின அமைப்பு இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறது. இதை வந்து ஷார்ட்டாக I4C அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதோடைய ஷார்ட் ஃபார்ம் பாருங்களேன். I அப்படிங்கிறது இந்த I இந்தியன், அப்புறம் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், இதில் 4 C இருக்கா, அதான் I4C அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது இதே மாதிரி சமன்வயா அப்படிங்கிற மென்பொருளையுமே இப்போ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இந்த இணைய குற்றவாளிகள் குறித்த டேட்டாவை எல்லாம் பகிரவும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுது இந்த மென்பொருள். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம், இது மார்ச் 12ஆம் தேதி. நோ ஸ்மோக்கிங் டே, இது மார்ச் மாதத்துடைய 2வது புதன்கிழமை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அதுவே உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது மார்ச் 31ஆம் தேதி. இப்போ ரெண்டுமே வேறு வேறு, நம்ம ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். எந்த நாட்டின் த கிராண்ட் கமாண்டர் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மொரீஷியஸ். அடுத்தது உலக காட்டு தரவரிசை அறிக்கை 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 5. அடுத்தது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி 2025 பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி எது? இதற்கான ஆன்சர் இராணுவம். அடுத்தது செயற்கைக்கோள் வழியாக இணைய வசதி வழங்க எந்த அமைப்புடன் ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் இணைகின்றன? இதற்கான ஆன்சர் ஸ்டார்லிங்க். அடுத்தது எந்த ஆண்டில் 200 புற்றுநோய் பராமரிப்பு மையங்கள் இந்தியா முழுவதும் அமைக்கப்படும்? இதற்கான ஆன்சர் 2025-26. அடுத்தது மேக்னஸ் AI என்ற உரையாடு தளத்தை வெளியிட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது இந்தியாவின் முதல் உலக பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அது 2025 ஆண்டுக்கான பிப்ரவரி தான். அதில் முதல் பேஜில் வந்து தெரியாமல் பிப்ரவரி 2024 அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். மற்றபடி தம்ப்நெயிலில் இருக்கிறது எல்லாம் 2025 தான் இருக்குது. டைட்டிலில் இருக்கிறதெல்லாம் 2025 அப்படின்றது தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் இது வந்து 2024வது ஆண்டுக்கானது கிடையாது, 2025வது ஆண்டுக்கானது தான். ஓகேவா? நீங்கள் வந்து அது இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்குமே இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.